நான் டவலை இடுப்பில் சுற்றி கொண்டு அறையிலிருந்து வராந்தாவுக்கு வந்து முற்றத்தில் இறங்கி ஆட்டின் காதை பிடித்து அபியை விடுவித்தேன். அபியின் நிக்கரின் முன்பகுதி மட்டுமல்ல, ஒரு பாக்கெட்டையும் ஆடு தின்றிருந்தது. என்னவென்று கேட்டபோதுதான் விஷயம் தெரிந்தது. பாத்துமாவின் ஆடு குற்றவாளி அல்ல. அபியின் அரை நிக்கர் பாக்கெட்டில் ஆப்பம் இருந்திருக்கிறது. அவன் கொஞ்சம் ஆப்பத்தை ஆட்டிற்கு கொடுத்துவிட்டு மீதியை பாக்கெட்டில் இட்டு துணியை முறுக்கி ஆட்டின் முன் நின்று அதை தின்ன சொல்லி நீட்டியிருக்கிறான். ஆடு ஆப்பத்தையும் நிக்கர் பாக்கெட்டையும் தின்றது. பாக்கெட்டில் இருந்த ஆப்பத்தை பாக்கெட்டோடு தின்றிருக்கிறது ஆடு. அபி சொன்னான், வாப்பா அடிப்பாங்க, அதை நீ முதல்ல யோசிச்சிருக்கணும், நல்லா அடிவாங்கு. கொஞ்ச நேரம் கழிந்ததும் நான் சொன்னேன், பயப்படாதடா, நாங்கள் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டோம். பாத்துக்குட்டியிடமும் லைலாவிடமும் செய்து முகமதிடமும் ரகசியத்தை பாதுகாக்கும்படி சொன்னேன். லைலாவிடம் இனிமேல்